திமுக, அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நேரடி அரசியலில் இருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கைது செய்த ஒரு பெரிய வரலாறோ இல்லை எக்ஸாம்பிள்ஸோ கிடையாது. எங்கேயுமே வந்து இவர் இந்த வார்த்தையை அவங்கள சொன்னாங்க, அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்கன்ட்டுலாம் கைது செய்யணும். ஏன் அம்மையார் ஜெயலலிதா மீது மறைந்த சபாநாயகர் ஐயா காளிமுத்துலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம சொன்னால் நல்லா இருக்காது இன்றைக்கி. ஏன்னா 2 பேருமே காலம் சுட்டு விட்டார்கள். வார்த்தைக்கு வார்த்தை, ஆபாசம்னா ஆபாசம், திருப்பி வார்த்தை இல்லை தான். இந்த கைது பண்ணுறது, காவல்துறையில் போய் கோச்சின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, மிஸ் அவன் பேசிட்டா மிஸ் ஐயோ அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த ஸ்கூல்லலாம் பார்த்த பசங்க போய் ஹெட்மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக வந்து அதிமுகவும் திமுகவும் விளையாடினது கிடையாது. ஆனால் இதே மாதிரி ஒரு கருத்தை பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வச்சாங்க. அனிதா பேசிட்டாருன்னு பொங்கி எழுறீங்கல்ல, நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கார், மன்னிப்பு கேட்டார். சரி, நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்டார். சரி, அனிதா அப்போ மன்னிப்பு கேட்டால் விட்டுருவீங்க. அப்போ தெரியும்ல, இந்த சட்டம் என்பது ஒரே மாதிரி எல்லாரையும் ஒரே பார்வையாக பார்க்குதா, இல்லை ஒருத்தரை தூக்கி வச்சு ஒருத்தரை பயந்து பார்க்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். போலீஸ் வந்து நாங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் தரோம், நீங்கள் தாவேக்காக்கு போயிருங்கன்னு என்னை ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. நான் இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்குது. அதாவது தாவேக்கா சொன்னாங்கல்ல, இவர் தான் 300 கோடிக்கு பேசினார், அந்த முகத்தெல்லாம் நான் பார்த்தேன். கைது பண்ணவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பார்த்து வீட்டு வாடகையே அடுத்த மாதம் கட்ட முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் அந்த குற்றச்சாட்டையும் நம்பலை, இந்த குற்றச்சாட்டையும் நம்பலை. நான் நம்புகிற ஒரே குற்றச்சாட்டு டிடிவி தினகரன், அமமுக 25 எம்எல்ஏ மாற்றி ஓட்டு போடு. நமக்கு எவிடன்ஸ் வேணும், வந்து ஒரு ஆதாரம் வேணும், கண்ணெதிர நடந்துருக்கணும். இப்போ ஐயா வைகோ மாற்றி பேசுகிறேன்னா ரைட்டு, கவர்னர்கிட்ட கூட்டின்னு போய் விட்டதுக்கே கவர்னர் கண்டுக்கல, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க, கோர்ட்டு ஏரிங் நடக்க போகுது, அப்படி இருக்கும்போதே ராஜினாமா பண்ணிட்டு கொத்தாக போய் சேர்றாங்க. கண்ணெதிரில் ஊடகத்துலலாம் வாஷிங் பவுடர் நிர்மா பாலே போலே வருமா அப்படின்ற மாதிரிலாம் போட்டு 2 பேர் ட்ரெயின் 2 மூஞ்சி வருது, 2 விஜயபாஸ்கர். திடீர்னு வந்து விஜய் சார் வந்து நிர்மா பவுடர் எடுத்து கொடுக்குறாரு 2 பேர்கிட்ட. இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு அருமையான மாற்றம் என்னென்னா, எதுக்கு என்னென்னா எவ்வளோ எப்படி பண்ணணும், அருமையான அரசியல் போகுது. 10 பைசா ஆனால் மக்களுக்கு இதனால பிரயோஜனம் கிடையாது. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியலில் பரபரப்பாக இருக்கிறது இந்த தாவேக்காவுடைய செயல்பாடுகள். தொடர்ச்சியாக அந்த குதிரை பேரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாங்க. இன்றைக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது அவதூறாக பேசிட்டார், ஒருமையில் பேசிட்டார்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணி விடுவித்திருக்கிறாங்க. சிறையில் அடைக்க முடியாதுன்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டாரு. இதில் குறிப்பாக என்னென்னா, இதற்கு முன்பு இது போல் யாருமே இந்த அவதூறு வழக்கில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்யலை. இந்த அரசாங்கம் வந்து கைது செய்யக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. முன்னாள் முதல்வர் வந்து கடும் கண்டனம் தெரிவிக்கிறார். இது ஆணவத்தின் உச்சம் அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க, இந்த குதிரை பேரத்தை மறைப்பதற்காக விஜய் இது போல் ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறாங்க. இன்னொரு புறம் வந்து அவங்க வந்து தப்பு பண்ணாங்க, அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி விமர்சனமும் வருது. எப்படி பார்க்குறீங்க? திமுக, அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நேரடி அரசியலில் இருக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கைது செய்த ஒரு பெரிய வரலாறோ இல்லை எக்ஸாம்பிள்ஸோ கிடையாது. நானும் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சவங்க, என்னை விட மூத்த பத்திரிகையாளர், எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவங்க கிட்டலாம் நேற்றுலேருந்து நான் விசாரித்தேன். இந்த மாதிரி அவதூறாக பேசுனதுக்கெல்லாம் வழக்குக்கு வந்து கைது வரலும் போயிருக்கா அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் வந்து கைது கிடையாது. இப்போது என்ன சொன்னாங்கன்னா, எஸ்எஸ் சந்திரன் மறைந்த நகைச்சுவை நடிகர் எஸ்எஸ் சந்திரன்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு சில பேரை சொல்லி இவரோட வந்து இருந்தார், இவங்க அவங்களோட இருந்தாங்க, நான் வந்து உண்மையை எனக்கு தெரியும், நான் ஆதாரத்தை வெளியிடுவேன், ஃபோட்டோவெல்லாம் காட்டுவேன், யாருன்னா வந்து எதிர்க்கு தரப்பில் இருந்தால் நீங்கள் வேணால் மேடை போட்டு பேசுங்க, நீ மேடை போட்டு பேசினதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து மேடை போட்டு பேசுவேன், நான் மேடை போட்டு பேசினதுக்கப்புறமா பெனாயில் ஊற்றி கழுவிட்டு போனோம். அப்போது எவ்வளோ மோசமாக வல்கராக மாறி பேசியிருப்பாங்க. அதாவது நடிகர் எஸ்எஸ் சந்திரன்றவர் ஒரு பெரிய, அதாவது மேயருக்கெல்லாம் நின்று இருக்கிறாரு, எல்லா கட்சிக்கும் போயிருக்காரு, மதிமுகவில் இருந்திருக்காரு, திமுகவில் இருந்திருக்காரு, அதிமுகவில் இருந்திருக்காரு, இந்த மாதிரி பேசக்கூடியவர் தான். ஆனால் எஸ்எஸ் சந்திரன் அவர்களை போய் கைது செய்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் அவர் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய பேச்சாளர்கள் மாறி எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. அதாவது தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறது, அநாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்துறதுன்றது இருக்குது. உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்பொழுது ஆராசா வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். அது வந்து அவரோட
அப்பா அதாவது அம்மா பற்றிலாம் வருதுன்ற மாதிரி ஒரு சில விமர்சனம் வந்தது. அதுக்கு எதிர்வினை ஆற்றுனாங்க. அதாவது எதிர் சொல்லாடல் அவங்க கட்சிக்காரங்க அதுக்கு பேசினாங்களே தவிர்த்து ஆராசை போய் கைது மக்கள் மத்தியில் கொண்டு போனாங்க. மக்கள் மத்தியில் கொண்டு போனாங்க. அதே மாதிரி டி ஜெயக்குமாரை வந்து திமுக ஆட்சியில் வந்து இருந்தபொழுது கைது செஞ்சாங்க டி ஜெயக்குமாரை. அப்போது டி ஜெயக்குமார் வந்து பேசுனதுக்கெல்லாம் இல்லை, அதாவது திமுக ஒரு தொண்டரை வந்து இவர் வந்து அரை நிர்வாணமாக ஆக்கிட்டாரு, அடித்து இழுத்து போனார், அதாவது பேசினார், திட்டினார், சாடினாருன்னு கிடையாது. அப்போ கேட்குறாங்க என்ன நடந்ததுன்னா, அப்போ என்ன குற்றச்சாட்டுனா இவர் வந்து கள்ள ஓட்டு போட வந்தார், அதை முயற்சி பண்ணாங்க, இவங்க தடுத்தாங்க. இது அதிமுக தரப்பு வாதம். திமுக தரப்பு வாதம் என்னென்னா, அவர் வந்து விசாரிக்க தான் போனார். சரி, விசாரிக்க போனவரை நீங்கள் சட்டையை கட்டி அரை நிர்வாணமாக அடித்து மிரட்டுறது உருட்டுறது என்ன அப்படின்றது தான் வாதம். அப்போது இதுக்கு முன்னாடி கைது இல்லாத நடவடிக்கைகள் நான் சொல்லிட்டேன், கைது ஆன ஒரு நடவடிக்கை எதுக்குன்றதையும் நான் காட்டிட்டேன். எங்கேயுமே வந்து இவர் இந்த வார்த்தையை அவங்கள சொன்னாங்க, அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்கன்ட்டுலாம் கைது செய்யலை. ஏன் அம்மையார் ஜெயலலிதா மீது மறைந்த சபாநாயகர் ஐயா காளிமுத்துலாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். ஒரு மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம சொன்னால் நல்லா இருக்காது இன்றைக்கி, ஏன்னா 2 பேருமே காலம் சென்று விட்டார்கள். அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை, ஆபாசம்னா ஆபாசம், திருப்பி வார்த்தை இல்லை தான். இந்த கைது பண்ணுறது, காவல்துறையில் போய் கோச்சின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, மிஸ் அவன் பேசிட்டா மிஸ் ஐயோ அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தா பசங்க போய் ஹெட்மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக வந்து அதிமுகவும் திமுகவும் விளையாடினது கிடையாது. உங்ககிட்ட பேச்சாளர் இருக்காங்களா, நீ என்ன பேசுறியா, நான் அவனை திருப்பி பேசுவேன், என்கிட்ட பேச்சாளர் இருக்கிறாங்க, இப்படி தான் இருந்தது. சரி, இப்போது இவர் வந்து ஒருமையில் பேசிட்டாரு, அநாகரிகமாக பேசிட்டாரு, ரைட்டு. கோர்ட்டு வந்து கேட்குது, ஏங்க நீங்கள் ஒரு எம்எல்ஏ இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு நீதியரசர் கேட்குறாரு. கரெக்டு தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் நீதியரசர் வந்து மாண்பாக இருக்கணும், வார்த்தைகள் தடின வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் முதலமைச்சர் ஆகிட்டார், நிறைய வாட்டி சினிமாவில் இருந்தவங்களும் ஓட்டு தானே போட்டிருக்குறோம், எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பெயிலை வந்து கொடுக்கல. அவர் ஏதோ நடுநிலையாக நியாயமாக தான் பெயில் கொடுக்கல, ஆனால் அந்த பெயிலுக்கு கொடுக்காமல் இருக்கிறது அங்கே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்கன்றது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்போது இவர் வந்து பெரிய ஒரு குண்டு வெடிப்பிலையோ இல்லை வந்து லஞ்ச ஊழல் ஒழிப்பிலையோ இல்லை 4 பேரை போய் கிட்னாப் பண்ணிட்டு இவர் வந்து ரேன்சம் கேட்டாரோ அந்த மாதிரி வழக்கு கிடையாது. இல்லை வந்து கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை சுரண்டிட்டு லாட்ரி வியாபாரம் பண்ணிட்டோ இல்லை பேங்க்கு கொள்ளையடிச்சிட்டோ இல்லை பேங்க்குக்கு கடன் கட்டாமல் வெளியூர் ஓட போகிறதில்ல அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் ஒரு பெயில் கேட்குறாரு, அந்த பெயிலை கொடுத்துருக்கலாம், சரி, அது கோர்ட்டோட ப்ரையாரிட்டி. இப்போ பெயில் வந்தது அது கொடுக்காதனால நான் அதை விமர்சனம் வைக்கிறேன். அது நிலுவையில் இருக்கும்போது அது பேச முடியாது. அவர் கொடுக்கல, அவர் வந்து இதெல்லாம் அரெஸ்ட்டாக பண்ண போகிறாங்கன்னு கூட கோர்ட்டு நினச்சிடுவான். பார்த்தா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கீழமை நீதிமன்றத்தில் தூத்துக்குடியில் போன உடனே மேஜிஸ்ட்ரேட் பார்க்குறாரு, எவ்வளோ நேரம் விசாரிச்சிங்க, 5 மணி நேரம் மேலே விசாரிச்சாச்சு, விசாரணையே 5 மணி நேரம். கைதுக்கு போனது மதியத்தில், காலையிலேருந்தே அது ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த படம் நைட்டு பூரா ஓடிச்சு, 12 மணிக்கு ஆடின படம் நைட்டு 12 மணி நேரம்லாம் ஓடிச்சு. மொத்த தூத்துக்குடியுமே அல்லோலப்பட்டு திமுககாரங்க வக்கீல், இங்கே போய் போராட்டம், அங்கே போய் போராட்டம், பெட்ரோலு டீசல் எல்லாம் வேஸ்ட்டு, தொண்டை தண்ணி போய் பூரா ட்ராமா. நேற்று ஃபுல்லாக இந்த படம் தான் ஓடிச்சு. சரி, நைட்டு போனோடனே பாவம் ஜட்ஜி படுத்து தூங்குற நேரத்தில் போய் எழுப்பி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்ன ஆயிருக்கும் வழக்கமானா, சனி ஞாயிறு லீவு, ஸ்டாலின் வெளிநாடு போக போகிறாரு, அனிதாவை காப்பாற்றுறதுக்கோ பேசுகிறதுக்கோ கொள்றதுக்கோ ஆள் இல்லை. 2 நாள் வச்சு ஒரு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் இழுத்து எந்த சட்டம் தாங்களுக்கு தகுந்த சட்டமோ அதன்படி இன்னும் 5 நாள் உள்ளே வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணுன்ற மாதிரி ஒரு பிளானு. அவர் மேஜிஸ்ட்ரேட்டு பார்த்தாரு, பேசினதுக்கு எல்லாமே அரெஸ்ட்டு, சரி அங்கே பெயில் கொடுக்கல, சரி என் சொந்த பெயிலில் ஸ்டேஷன் பெயிலில் போங்க, காலைல கையெழுத்து சாயந்தரம் கையெழுத்து போயிட்டு அந்த ஸ்டேஷனில் போய் போட்டிருக்கேன்னாங்க. இதில் கைது ஒருத்தரை செய்யக்கூடாதுன்றது கிடையாதுங்க. கைது எந்த மாதிரி நேரத்தில் பண்ணுவாங்கன்னா, ஒரு திருடர் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு பிக்பாட்டு, அதிகபட்சம் ராபரி தெஃப்ட்டு பண்ணுறவங்க, அப்புறம் குண்டாஸு, அது தெரிஞ்சு பண்ணுறவங்க, தப்புன்னு தெரிஞ்சு அதே தொழிலாக பண்ணுறவங்க, திருப்பி பண்ணுறவங்க, அப்புறம் இந்த கிட்னாப் பண்ணுறவங்க, குழந்தைய கிட்னாப் பண்ணுறவங்க, வயசானவங்க கிட்னாப் பண்ணுறாங்க, இந்த கத்தி காத்தி குத்துவன் மிரட்டுறவன், இந்த மாதிரி ஏதோ ஒரு குற்ற பின்னணி இருக்குது, இல்லை வந்து ஒரு தீவிரவாதின்னா கைது வரலாம் போகலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் ஊரை விட்டு ஓட போகிறதில்ல. அப்படி ஒரு வேளை அவர் ஓடுனா கூட வேஷ்டி கட்டின்னு அவர் 500 மீட்டர் தாண்டுறதுக்குள்ளே நீங்கள் வண்டி எதுன்னு போய் பிடிச்சிடலாம் அவரை. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். அவர் ஏதோ அப்படியே பிடிச்சிட்டு அவர் ஏதோ உசைன் போல்ட்டு மச்சா மாதிரியும் அப்படி கையில் இப்படி பிடிச்சி அப்படியே ஓடிடுற மாதிரி எதுக்கு நான் என்ன கேட்குறேன், ஒரு மனிதருக்கு மனிதர் ஒரு மாண்பா சார். இதே சைலேந்திர பாபு வைகோ வந்து கைது செஞ்சுருப்பார். வைகோ எவ்வளோ பெரிய லீடரு, நான் நடைபயணம் பண்ணுவேன்னு வைகோ. சைலேந்திர பாபு கை கட்டி நிற்பார், சார் மன்னிச்சுக்கோங்க சார், நான் அனுமதிக்க முடியாது சார், சார் தயவுசெய்து கோஆபரேட் பண்ணுங்கள்.
கெஞ்சாத குறையாக கெஞ்சி ஆனாப்பட்ட வைக்கவோ சைலேந்திரபாவோ அழகாக கைது செஞ்சு. சரி, அது என்னன்னா ஒன்று வந்து அந்த ஆஃபீஸருக்கு அங்கே எடுத்துக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம யாரை கையாளுறோம், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து ஒரு பார்க்கும்போது அநாகரிகமாக இருக்கக்கூடாது. கைதுன்றது ஃபஸ்ட்டு. சரி, ஒரு கேள்வி அவங்க கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைச்சி தான் இட்டுன்னு போக முடியும். அவர் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வலிச்சுன்னு இட்டுன்னு போகிறது. என்ன சொல்கிறாரு, ஸ்டேஷனுக்கு தானே, விசாரணை தானே, எஸ்பி ஆஃபீஸ் தானே, என் வண்டியில் வரேன்றார். முடியாது, எங்கள் பொலிரோ ஜீப்பில் வந்தால் தான். அது என்னென்னா அந்த ஆதிக்கத்தை காட்டணும், இந்த காவல்துறையோட ஆதிக்கத்தை காட்டணும். கையை இப்படி பிடிச்சிக்கிறது, அப்புறம் அப்படி இப்படி தள்ளின்னு போகிறது. குழந்தையிலேருந்து நீங்கள் தான் தள்ளி விட்டுன்னு போனீங்களா? அவருக்கு ஃபேரெக்ஸு, அதுக்கப்புறமா செரலாக்கெல்லாம் விட்டு அவருக்கு நடக்க தெரியாதா? உட்காந்தா ஏஞ்சிக்கிறதுக்கு காலை தூக்கி வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு, வயசாகிருக்கு அவருக்கு வண்டியில். அவர் வண்டியில் வரேன்றாரு. சரி, கைது தான் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் போனோன்னா அப்படியே ஒரு 10 பேர் 20 பேர் ஏதோ வந்து பெரிய காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் அப்படியே தொத்தின்னு போகிற மாதிரி 4-5 பேர் சிங்கம் வந்து புளியும் கடிச்சு கொதறின மாதிரி எல்லாம் அப்படியே ரேஞ்சு ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் மாதிரி அப்படி சுற்றி நிற்கிறீங்க, ஏதோ பெரிய பிக் கேட்ச் பிடிச்சா மாதிரி. சரி, ரைட்டு, இதெல்லாம் பண்ணியாச்சு. கட்சியில் நைட்டு மேஜிஸ்ட்ரேட்டு விட்டாச்சு, வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இவர் ஏதோ பர்சனலாக பேசிட்டாராம். நான் பர்சனல் விஷயத்தை நான் பேசுகிறதில்ல. எனக்கு நானே ஃபஸ்ட்லேருந்தே நான் என்னோடய பத்திரிகை துறையில் என்ன வளர்த்த விதம் அப்படி. மக்களுக்கு என்ன இருக்குதோ அதை ஒண்டி பேசிட்டு அதோடு முடிஞ்சிச்சு. அதனால் நான் அவர் என்ன பேசினார், ஏது பேசினாருன்றது நம்ம தெரியல. வந்து வேறு எதுனா படித்தோ பார்த்தோ தெரிஞ்சிட்டோம். ஆனால் இதே மாதிரி ஒரு கருத்தை பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வச்சார். அனிதா பேசிட்டாருன்னு பொங்கி எழுறீங்கல்ல, நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கார், மன்னிப்பு கேட்டார். சரி, நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்டார். சரி, அனிதா அப்போ மன்னிப்பு கேட்டால் விட்ருவீங்க, அப்போ தப்பு, அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் தான். அப்போ மன்னிப்பு கேட்டால் விட்ருவாங்க. அப்போ நாளைக்கு ஒரு மன்னிப்பு கேட்டால் கேஸெல்லாம் போட்டு விட்ருவாங்க. பார்ப்போம். அப்போ தெரியும்ல, இந்த சட்டம் என்பது ஒரே மாதிரி எல்லாரையும் ஒரே பார்வையாக பார்க்குதா, இல்லை ஒருத்தரை தூக்கி வச்சு ஒருத்தரை பயந்து பார்க்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கல. இல்லை, பயப்பட மாட்டோம். இனி இது வந்து ஒரு எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர், இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினரே நாங்கள் கைது பண்ணி உள்ளே வைக்கிறோம், இனிமேல் பேசக்கூடியவங்க எச்சரிக்கையாக பேசுங்கன்னு ஒரு எச்சரிக்கை தான் இது அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போது என் மீது விமர்சனம் வருதுன்னா எதிரில் இருக்கவங்க மோசமானவங்களாம் இருப்பாங்க, ரைட்டு. நான் வந்து இந்த விமர்சனம் வராமல் இருக்கிறதுக்கு எதனா நான் ட்ரை பண்ணலாம்ல என் தரப்பில். என்னடா இது விமர்சனம் வருது. இப்போது ஐயா மரிய வில்சனை கோர்ட்டு கூப்பிட்ருக்குது. இப்போ அவர் வந்து மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதனால் அவர் அதை தடுக்க முடியாது. ஒருவேளை அவர் மந்திரி ஆகிட்டதுக்கப்புறமும் இன்னமும் அண்ணியும் போய் ஊய் நான் பாட்டில் விடுவேன், கட்டையத்து விட்ருவோம், மண்டையை வச்சுருவோம் எப்படின்னு பேசினா அது மாண்பாக இருக்குமா ஒரு அமைச்சருக்கு? அதனால் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து பொதுவெளியில் ஒரு விமர்சனம் வராத அளவுக்கு தடுப்பது நல்லது. இப்போ பத்திரிகையாளர்கள்லாம் வந்து தனியார் எப்படி வேணா இருக்கலாம். நீங்கள் ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், அரசாங்கத்துலேருந்து நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா சிக்கல். இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு வழக்கறிஞருக்கு என்ன பாதுகாப்பாக இருந்தால் போதுமோ. வழக்கறிஞர் போய் ஒரு இடத்துல காசு வாங்குறான்னா லஞ்சம் கேஸில் போட முடியாது, ஃபீஸன்ட்டு போயிட்டே இருப்பார். புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு இலக்கணம், எது யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது. லஞ்சம்ன்றது எல்லாரும் போய் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் போயிட்டு நான் தான் தாசில்தார், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா லஞ்சம் கொடுங்கன்னா என்ன கொடுப்பாங்க? ஜனங்க கூப்பிட்டு ஒன்று வைப்பாங்க. நாங்களே கஷ்டப்பட்டுக்கிறோம், இதில் இவர் தானே ஒன்று பைத்தியம் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு, இல்லைனா வந்து இது பண்ணுவாங்க. அப்போது ஒரு பொது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் நீங்கள் உட்காருங்கன்னும் போது ஒரு சில விஷயம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதை பார்க்கும்போது வந்து இப்போது இன்றைக்கி இந்த கைது என்பது தடுத்துறதுக்கு, அதாவது இப்போது சரி அப்போ பேசுவாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. அப்போ எப்படி விடுறதுன்னா அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இதை வந்து ஒரு சிவில் கேஸாக இல்லை கிரிமினல் டிஃபமேஷனாவோ நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு டிஃபமேஷனுக்கு என்ன சட்டம் இருக்கோ அதில் மான நஷ்டஈடு கேட்குறீங்களோ இல்லை அதில் கோர்ட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறீங்களோ ஜெயிலு கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் போகலாம். இதில் போய் கைது பண்ணி இழுத்துன்னு போகிறது, ஸ்டேஷனில் வச்சு அவருனா நான் அழகு பார்க்குற பொருள் அவர் 5 மணி நேரம் வச்சு ஒரு அனிதா ராதாகிருஷ்ணனை நீங்கள் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? நான் கேட்குறேன். அவர் சாதாரணமாக அங்கே திருச்செந்தூர் பக்கம் ஸ்ரீவைகுண்டம் பக்கம் போனாவே பார்க்கலாம். ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் 6 மணி நேரமாக பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ என்ன இருக்குது? என்ன பேசுனீங்க? ஆமாம் பேசினேன். ஏன் பேசுனீங்க? இல்லை அவர் அப்படி இருந்தார் அதனால பேசினேன். அப்படி இப்படி தானே போயிருக்கோம். அவர் பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. போலீஸ் வந்து நாங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் தரோம், நீங்கள் தாவேக்காக்கு போயிருங்கன்னு என்னை ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க, நான் ஆனால் போக மாட்டேன், திமுகவில் தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு.
குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. நான் இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் நான் நம்புற மாதிரியா இருக்குது. அதாவது தாவேக்கா சொன்னாங்கல்ல, இவர் தான் 300 கோடிக்கு பேசினார். அந்த முகத்தெல்லாம் நான் பார்த்தேன். கைது பண்ணவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பார்த்தா வீட்டு வாடகையே அடுத்த மாதம் கட்ட முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் அந்த குற்றச்சாட்டையும் நம்பலை, இந்த குற்றச்சாட்டையும் நம்பலை. நான் நம்புகிற ஒரே குற்றச்சாட்டு டிடிவி தினகரன், அமமுக 25 எம்எல்ஏ மாற்றி ஓட்டு போடு. நமக்கு எவிடன்ஸ் வேணும். நம்ம வந்து பத்திரிகையாளராக வந்து இந்த மாதிரி தாவேக்காவும் திமுகவும் சொல்கிறத நான் ஏற்றுக்கலை. நமக்கு வந்து ஒரு ஆதாரம் வேணும், கண்ணெதிராக நடந்துருக்கணும். இப்போ ஐயா வைகோ மாற்றி பேசுகிறேன்னா ரைட்டு, நேற்று இன்று நாளை, அதுதான் ஒரு வடிவேல் ஐயா வச்சு ஒரு மீம்ஸ் போட்டுருந்தாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன், என்கிட்ட என்ன சொன்னேன், மறுக்கா சொல்ல, அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன், என்கிட்ட, அந்த மாதிரி காமெடி பீஸ் மாதிரி ஆகிப்போச்சு அரசியல் இன்றைக்கி. அப்போது நம்ம வந்து பார்த்தவரில் எனக்கு வந்து குதிரை பேரம் எங்கெங்கே தெரியுதுன்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா கண்ணெதிரில் தெரியுது. இப்போ இதற்கெல்லாம் வந்து முகாந்தரமோ எதுவுமே கிடையாது. இல்லை, அது குதிரை பேரத்தில் வராதுன்னு தானே சொல்கிறாங்க. அதாவது ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து விருப்பப்பட்டு தானா வராங்க தலைமை, அது எப்படி குதிரை பேரத்தில் வரும்? அதாவது நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டாதான் குதிரை பேரத்தில் வரும். அதாவது இப்போது தாவேக்கா தரப்பில் கைது செய்யப்பட்டு 8 பேர் இருந்ததுக்கு என்ன வந்து முகாந்திரம் ஆதாரம் காட்டுவாங்கன்றது காவல்துறை கோர்ட்டுக்கு முன்னாடி காட்டுவாங்க. அதே மாதிரி இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் போலீஸே பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இதுக்கு ஆதாரம் எப்படி போலீஸே திரட்டி கொடுக்குமா? அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு கட்சி அது ஒரு கட்சி, இந்த 2 கட்சிகள் மாறி மாறி எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. நான் அதையும் நம்ப தயாரில்லை, இதையும் நம்ப தயாரில்லை. மேபி இப்போ சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் வந்து மான் மாதிரி கவரி மான் மாதிரி ஒரு ரோமம் கொட்டிட்டா கூட கவரி மான் செத்து போயிடும், தூக்கு மாட்டின்னு தொங்கிடும் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு வழக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டார். இந்த மாதிரி குதிரை பிறப்பு நீங்களே ஒரு வழக்கு பதிவு பண்ணி கூட விசாரிக்கலாம். அதாவது எங்கள் கை சுத்தமாக இருக்குமே. ஏன்னா இப்போ தாவேக்கா சொன்னால் அது வந்து குற்றச்சாட்டு ஆகி வழக்கு தொடரப்பட்டு விசாரணை போகுது. அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னதும் விசாரிக்கலாம், தப்பு கிடையாது. பட் எனக்கு இது 2துலையுமே உடன்பாடு கிடையாது. எனக்கு வந்து இங்கே கண்ணெதிராக நடந்ததுக்கே விசாரணை நடக்கலை. கவர்னர்கிட்ட கூட்டின்னு போய் விட்டதுக்கே கவர்னர் கண்டுக்கலை. கோர்ட்டில் கேஸு போட்டிருக்கிறாங்க, கோர்ட்டு ஹியரிங் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போதே ராஜினாமா பண்ணிட்டு கொத்தாக போய் சேர்றாங்க. கண்ணெதிரில் ஊடகத்துலலாம் வாஷிங் பவுடர் நிர்மா பாலே போலே வருமா அப்படின்ற மாதிரிலாம் போட்டு 2 பேர் ட்ரெயின் 2 மூஞ்சி வருது. 2 விஜயபாஸ்கர் திடீர்னு வந்து விஜய் சார் வந்து நிர்மா பவுடர் எடுத்து கொடுக்குறாரு 2 பேர்கிட்ட. அப்படியெல்லாம் வருது. இதெல்லாம் சின்ன வயசுல வழக்கு தனியாக நடைபெறும். நான் சேர்ந்தனால வழக்கெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்கல்ல. சரி, என்னாச்சு, எவ்வளோ எம்எல்ஏ வேணுமோ வாங்கிக்கோங்க. இந்த எல்லாம் போகுது பழைய ஈயம் பித்தளைக்கு பழைய செம்புக்கு பேரிச்சம்பழம் அந்த காலத்தில், இப்போல்லாம் பணம் நிறைய கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மாற்று பொருள் அவ்வளோதானே. இந்த அளவுக்கு வந்திருக்குது. இப்படி இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மீம்ஸோ இல்லை இப்படி ஒரு கண்டென்ட்டோ நம்ம பார்த்துருக்கோமா? ஏன் இந்த எம்எல்ஏக்கள் வாங்கினாங்க. இப்போ ஆனாப்பட்ட இது நடந்தது கூவத்தூர். அப்போ கூட வந்து பழைய பித்தாளைக்கு ஈயம் பித்தாளைக்கு வந்து இது எங்களிடம் டிவி மிக்சி கிரைண்டர் வாங்கப்படும், மக்களே வாங்கினா வாங்க, உங்களோட பழைய பொருளை கொடுத்து பணத்தை பெற்றுட்டு போங்க, வாங்கினா வாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருக்குது. அரசியல்லாம் இனிமேல் பேச முடியாது பொழுது, பூரா இப்படி தான் ஓடுது. இதான் அரசியலாகி போச்சு. அப்போ என்னன்னா, இப்போ என்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க, ஒரு எம்எல்ஏக்கு 30 கோடியிலேருந்து 50 கோடி செலவு பண்ணுறது 20 கோடி. அந்த உண்மை எங்கேருந்து வருது? ஐயா வைகோ கிட்டேருந்து, துரை வைகோ கிட்டேருந்து வருது. 20 கோடி வரலாம் செலவாகுதுன்னு. அதில் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆமாப்பா 20 கோடி ஆகும்ப்பா, 20 கோடி எல்லாம் ஒத்துறாயிட்டு. அப்புறம் இப்போ என்னப்பா வேலைன்னா, 2 மாதம் கழிச்சு 10 கோடி கூட்டிடுச்சு. சரி, அப்போ 30 கோடிக்கு எம்எல்ஏ வாங்கலான்னு போனால் அது எம்எல்ஏ பொறுத்தான், தொகுதியை பொறுத்து. தொகுதிக்கு ஏற்ற மாதிரி தலை பெரிய ஆள் தலைக்கட்டு அப்படின்னா 50 ரூபா போகும் பொழுது. சும்மா கேஸு எதுவுமே கிடையாது. கித்கா லாட்ரி கீட்ரி வைன் ஷாப்பு ஒரு தோரணையாகிறாரு, அவர் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாரு, ரியல் எஸ்டேட் பண்ணுறாருன்னா 50 ரூபா பொழுது. கொஞ்சம் மண்டை காஞ்சவர், ஒன்றும் பெருசாக கிடையாது, இதை வச்சு தான் வியாபாரம் ஃபஸ்ட்டு டைமு அப்படின்னா அப்போ 30 ரூபா பொழுது. இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அரசியலை பொறுத்தவரையிலும் இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து ஒரு இன்ஃபினிட்டியாக இருந்தது. இதுக்கு டெஃபினிஷன் என்ன வேலை ஏதெல்லாம் இல்லாமல் அது நல்ல வேலை. தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு அருமையான மாற்றம் என்னென்னா, எதுக்கு என்னென்னா எவ்வளோ எப்படி பண்ணணும், அவங்களாம் வந்து சேர்ந்தால் அதை எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட யாருன்னா வந்து பேசினதா அதை எப்படி வந்து திருப்பி விடுறது, அதெல்லாம் நல்ல ஒரு கண்டுபிடிப்பு. நல்ல அருமையான அரசியல் போகுது தமிழ்நாட்டினுடைய அரசியல். பார்த்திங்கன்னா 10 பைசா ஆனால் மக்களுக்கு இதனால் புரிஞ்சுன்னு கிடையாது. நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணதாகட்டும், இல்லை 25 எம்எல்ஏ மாற்றி போட்டிருந்தோம். சரி, 25 எம்எல்ஏ மாற்றி போட்டிங்கல்ல, மாற்றி போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு, இல்லை ஓட்டு 1 மாதத்துக்கு மேலே. என்ன ஆச்சு அதனால் மக்களுக்கு? ஏன்னா ஒரு திட்டம் சொல்லிக்கிற மாதிரி இந்த 2 மாதத்தில் 50 நாள் தாண்டி போயிட்டுருக்குது. பட்ஜெட் வந்து இந்த மாதம் எண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதம் எண்டு வரல என்ன இருக்குதுன்னு தெரில.
என்ன எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்க போகிறீங்களா? 6 சிலிண்டரு, 2500 பணம், எல்லா குழந்தைக்கும் மோதிரம் சொல்லியாச்சு. அது அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைக்கு தான், எல்லா குழந்தைக்கும் இல்லை. அப்போது பெருசாக எதுவும் வராதுன்ற மாதிரி நான் நம்புகிறேன். வந்தால் சந்தோஷம், நான் பாராட்டுவேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு பட்ஜெட் இந்த மாதம் எண்டு வரலும் போகும்னு தெரியல. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைதை இந்த குதிரை பேரத்தை மறைக்க தான் இந்த ஒரு திட்டம்னு சொல்கிறாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் விஜய் அவர்கள் நம்ம நினைப்பது போல் சாதாரணமான ஆள் இல்லை. அவர் திமுக அதிமுக மாதிரி இல்லை. அவர் ஒரு 7 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு குறி வச்சிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பலமாக இருக்கிற அமைச்சர்கள்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் கைது நீளும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அதை எப்படின்னா பார்க்குறீங்க? இல்லை, அது வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவங்க போகிற போக்கு என்பது திமுக மீது ஒரு கோபம் இருக்குங்க மக்களுக்கு. என்ன மாதிரி கோவம்? ஆட்சி போனதுக்கு அந்த கோவம். அதை அவங்க என்ன பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, மக்கள் ஆல்ரெடி ஒரு கட்சியை தோக்கடிச்சு தண்டிச்சிட்டாங்க. ஏதோ 1-2 எம்எல்ஏ இருக்கிறதுல எது மோசமாக இருக்கிற அமைச்சர் யார் இருக்காங்களோ அதை இந்த கைது இதெல்லாம் இல்லாமல் கோர்ட்டுக்கு கூட்டு போய்ட்டு கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கி ஜெயிலில் பிடிச்சி போட்டோம். அதாவது கோர்ட்டு தீர்ப்பு மூலிமா ஜெயிலுக்கு போனோம். அப்போ மக்களுக்கு கோர்ட்டு தள்ளிட்டு பண்ணியிருக்கு. பட் இவங்க பண்ணுறது என்னன்னா, இவங்க அதை கையில், அதாவது ஆசையாக வேண்டிக்கிட்டு மேலுந்துன்னு போய் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு 7-8 அமைச்சர்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, ஆட்சி கீட்சி மாறிச்சுன்னா உங்கள் அமைச்சர் எத்தனை பேர் என்ன ஆவாங்கன்னு தெரியலையே. ஏன்னா இப்போ விஜயபாஸ்கர்லாம் சேர்றாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை அமைச்சர் கொடுக்குறீங்க, இல்லை மேயர் ஆக்கி விட்றீங்க, ஏதோ ஒன்று ஆக்கி விட்றீங்க. உங்கள் கட்சிக்காரங்க இப்போவே வக்கீலுக்கு பரிந்துரை எழுதுறாரு அமைச்சர். இந்த மாதிரி இந்த வக்கீலுக்கு இதெல்லாம் போடுங்க. காங்கிரஸ் கட்சியில் 150 வக்கீல், 180 நினைக்கிற லிஸ்ட்டு. அப்போது பதவிக்காக ரெக்கமெண்டேஷனு, பதவிக்காக முதலமைச்சரே அவருக்கு நெருக்கமானவங்களுக்கு போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு பதவி போட்டுக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? அப்போ எதுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் நடத்துகிறீங்க? எதுக்கு வேலைவாய்ப்பு ஒரு சாதாரண வேலைக்கு வேண்டி கூட இப்படி டெஸ்ட் எழுது, அப்படி எழுது, இந்த கேள்வி வந்ததா, அந்த கேள்வி வந்ததா, எக்ஸாமு, குரூப் இன்டர்வியூவு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு சில விஷயம்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்களுக்கு வேணுன்ற ஆளுக்கெல்லாம் அழகாக பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு வழக்கறிஞர் கவர்மெண்ட் வேலைக்கு வழக்கறிஞராக அவரை நியமனம் பண்ணுறாங்கன்னா, ஒரு சீனியாரிட்டி இருக்கா இல்லையா, பார் கவுன்சிலில் அவரோட ஸ்டாண்டிங் என்ன, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவரால் அந்த கேஸெல்லாம் எடுத்து நடத்த முடியுமா? ஒன்றுமே கிடையாது. அப்படியே துடிக்கிறாங்க. அந்த சொந்த கட்சியில் இருக்கிறவங்கள கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, லஞ்சம் கேட்குறாங்க, 3 to 5 லட்சம் கேட்குறாங்க மாவட்ட செயலர் இந்த வழக்கறிஞர் நியமனத்துக்குன்றாங்க. இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே சந்தோஷப்பட்டோம். இந்த ராஜ்மோகன், ரமேஷ், அதுக்கப்புறம் லோகேஷ், அவங்க தமிழ்ச்செல்வன்லாம் ஒரு சில துறையிலெல்லாம் ஊழல் குறைக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் இறங்குற மெயின் பிக்சருன்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் விஷயத்தில் கிட்டத்தட்ட பூனைக்குட்டி வெளியில் வருது. அப்போது நம்ம இதை என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாற்றம் என்பது என்னன்னா, திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பண்ணுறதுல ஒரு வேகம் இருக்குது, மற்ற விஷயத்தில் அந்த வேகம் இல்லை. இன்னொரு மாற்றம் என்னென்னா, கரண்ட் அடிக்கடி போகுது, காலையிலே போகுது, நைட்டும் போகுது, மதியத்தில் எல்லாம் வெளியில் போயிருந்தாலும் தெரில அது போதா வருதான்னு. அது ஒரு நல்ல மாற்றம். போக்குவரத்து நெரிசலுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி நகரங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் இன்னும் இந்த நொடி வரல எதுவும் அறிவிக்கல. ஒரு பாலம் கட்டுறதோ இல்லை ஒரு இதுவோ, அதாவது உள்ளாட்சி மேயர் தான் அறிவிக்கணும்னு கிடையாது. இது ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, உள்ளாட்சித்துறை யார்கிட்ட இருக்குன்னா சிஎம் கிட்ட இருக்குது. சிஎம் கிட்ட இருக்கிற காரணத்தினால நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, பெரிய பெரிய பிரிட்ஜு, பெரிய பெரிய கிரேட் செப்பரேட்டர் ஒர்க்கு வராது. ஏன்னா மினிஸ்டர் ஆக்டிவாக இருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சரை தூக்கி அதையும் வச்சுக்கினார். எது? உள்ளாட்சித்துறையை. இது வரலாம் முதலமைச்சர் யாரும் தூக்கி உள்ளாட்சித்துறையை தன் கீழே வச்சுக்கிட்டது கிடையாது. எதுக்கு வச்சுக்கினாரு, ஏன் வச்சுக்கினாரு ஒன்றும் புரியல. போதா குறைக்கு எப்பயுமே பிரச்சனை தலைவலி கொடுக்க காவல்துறை இருக்கும் முதலமைச்சர் கீழே. அதுக்கப்புறம் பொதுத்துறை, அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர் கீன்ஸ்ஃபர் பார்க்குறது எல்லாம் ஹெவி. அதாவது டெய்லி அப்படியே ஒரு 1000 ஃபைல் பார்த்து அப்படியே தள்ளுற மாதிரி, டெய்லி ரிவ்யூ போகிற மாதிரி முக்கியமான பொறுப்பு எல்லாத்தையும் தூக்கி முதல்வர்கிட்ட கொடுத்து வச்சுருக்குறாங்க. இது எங்கே போகுது, என்ன பண்ண போகுது எனக்கு தெரியல. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இஸ் இல் ப்ராப்ளம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த துறையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செயல்படக்கூடிய கொஞ்சம் ஆட்களை போடுவாங்க. இதில் ஒரு காலத்தில் கோசி மணிலாம் இந்த மாதிரி பார்த்துருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு மேயருங்களோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும், அது இருக்குது. பட் உள்ளாட்சித்துறை முதல்வர்கிட்ட இருக்குது, அது பார்க்கணும் எப்படி. இல்லை மேபி சர்ப்ரைஸாக அதனால் லாஸ்ட்டாக பண்ணுவாரோ, மேபி அக்டோபருக்கு மேலே எல்லாம் தேர்தலெலாம், உள்ளாட்சி தேர்தலெலாம் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் ஒரு விஸ்வரூபம் எடுப்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா மேயராக இருந்தப்போ ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் கட்டின 10 பாலம் இன்னி வரையிலும் சென்னையில் பேசப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, உள்ளாட்சியால் பிரிட்ஜு கட்ட முடியுன்றதை மாற்றினாங்க.
அதுக்கப்புறம் சேலம் கார்ப்பரேஷன் ஹைவேஸ் மூலயமா வந்து சேலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிகமாக கட்டிட்டு போனாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த உட்கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனை பற்றின புரிதல். அது இப்போ நீங்கள் ஆரம்பித்து டெண்டரை வச்சு 3-4 மாதம் ஆகி அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா 3 வருஷம் ஆகும். இப்போ 2026 ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 2030 தான் முடிக்க முடியும். அப்போ 2030 29 இந்த தேர்தல் வரும், மழை வரும், அப்புறம் சம்டைம்ஸு டெண்டரு ரிஜெக்ட் ஆகும், ஃபண்டு இருக்காது, கான்ட்ராக்ட்காரர் ஒழுங்காக இருக்கணும், அதை விட்டு அமைச்சருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ்லாம் வரக்கூடாது. இவ்வளோ வேலை இருக்குது. ஏதோ ஒரு வீடு கட்டுறதுனாவே 2-3 வருஷம் ஆகும். அப்போ ஒரு பாலம் கட்டணும், ஒரு மெட்ரோ ரயில் திட்டணும்னா எவ்வளோ பார்வை இருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அனிதா ராதாகிருஷ்ணனை கைது காலைல 10 மணிக்கு 11 மணிக்கு கைது பண்ணி நைட்டு 12 மணி வரலாம் டமாஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம். இதுக்கு போய் மொத்த அரசு அவ்வளோ மொத்த தூத்துக்குடி போலீஸ் பார்த்த வேலை அதான். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.